பானை 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 பானைக்கு வாக்கு கேட்டு நமது தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பானைக்கு வாக்கு கேட்டு வரகூர் பெட்டிக்கு வந்திருக்கிறேன். தயவுசெய்து தலைவர் வண்டியிலிருந்து இறக்காதீங்க. உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். இது மாதிரி 100 இடத்துல இறங்க வேண்டியிருக்கோம். அம்பேத்கர் சிலைக்கு பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்கள் இப்போது அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்பார். புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, எப்போ அடிக்கிறாங்க, எப்போ கட்டணும் லோக்கல் மைல எப்போ அடிக்குது, ஹலோ 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 எப்போ கட்டலாம். வரகூர் பேட்டை கிராமத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய கழக செயலாளர் சங்கர் அவர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ராஜேந்திரன் அவர்களை, எஸ்.கே. சோழன் அவர்களை, ஒரு செகண்ட் கூட கழுத்துல போனாலும் தூக்கிட்டே போறோம். அது 2000 ரூபாய் வீணாகும். இந்த 2000 ரூபாய் தேர்ந்து செலவு அடிக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர்கள் சங்கர் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, எஸ்.கே. சோழன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த அஸ்லாம் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த குமரன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ராஜா, மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் செல்வராஜ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ராஜாராமன் ஆகிய தோழமை கட்சிகளை சார்ந்த பொறுப்பாளர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளரும் இந்த ஊராட்சி மன்ற தலைவருமான தம்பி பால அறவாடி அவர்களே, சட்டமன்ற தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் எஸ்.எஸ். பாலாஜி அவர்களே, வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களே, மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி அவர்களே, மக்கள் நீதி மையத்தின் பொறுப்பாளர்கள் விக்ரமன் அவர்களே, முருகன் அவர்களே, கமல்ராஜ் அவர்களே, ரங்கராஜ், குணபாலன், சக்திவேல், சரவணன், பாரதிதாசன், பாஸ்கர், செந்தில் ஆகிய தோழர்களே, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த செந்தில் நாதன் அவர்களே, புரியடி ராஜா அவர்களே, சரவணன் அவர்களே, நீலகண்டன் அவர்களே, திமுக ராஜாராமன் அவர்களே, குணமாதன் அவர்களே மற்றும் இந்த கிராமத்தை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 50 இடங்களுக்கு போக வேண்டும். 1.5 மணி நேரம் தாமதமாக தொடங்கி இருக்கிறோம். நீண்ட நேரம் உங்களோடு பேச ஆசை, நேரம் இல்லை. இதற்கு முன்பெல்லாம் நீங்கள் வாக்களித்தது எவ்வளவு முக்கியமோ அதை விட 1000 மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது
இந்த தேர்தலில் நீங்கள் அளிக்க போகிற ஒவ்வொரு வாக்கும் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல, நம்முடைய வாழ்வுரிமைக்கான தேர்தல். 2 காரணங்களுக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன். பல காரணங்கள் இருந்தாலும் மோடி ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள் ஆகின்றன. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரவே கூடாது என்று ஜனநாயகத்தை விரும்புகிற ஒவ்வொருவரும் எதிர்பார்த்தார்கள், போராடி பார்த்தார்கள். முடியவில்லை. 2 முறை வெற்றி பெற்று 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்து கடுமையாக அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதால் தான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களோடு கைகோர்த்து அகில இந்திய அளவில் 28 கட்சிகளை ஒன்று சேர்த்து இந்தியா என்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டுக்குள்ள முடிச்சுட்டு போகலாம் தேர்தல் வேலையை. எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்று பேசிவிட்டு அவர் இலகுவான தேர்தலை எதிர்கொண்டு விடலாம். ஆனால் அவர் அகில இந்திய அளவிலே ஏன் இந்த வேலையை எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே காரணம்தான், நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து. ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில் நடந்ததும், மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரையிலும் நடந்ததும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான். தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா என்கிற பரந்த எல்லையை தனது தேர்தல் களமாக அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கி கொண்டதற்கும் காரணம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான். ஆகவே நீங்கள் இந்த முறை பானை சின்னத்திற்கு அதிக இருக்கிற வாக்கு திருமாவளவனை தேர்ந்தெடுப்பது என்பதல்ல, அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த முறை நீங்கள் வாக்களிப்பது அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்காக. 2வது வேண்டுகோள், விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் இந்த முறை 2 பேருமே பானை சின்னத்தில் போட்டியிடுகிறோம். இந்த 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் நம்மை வாழ்த்தி இருக்கிறார். சிதம்பரத்தில் நடந்த மாபெரும் பொதுக்கூட்டம், 1 லட்சம் பேர் பங்கேற்ற பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்திலே நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னார், திருமாவளவன் என்கிற ஒரு சிறுத்தைக்காக அரியலூர் அரிமா, வேங்கையின் மைந்தர் என்று 2 சிங்கங்கள் களத்திலே நிற்கிறார்கள் என்று சொன்னார். அண்ணன் எம்ஆர்கே அவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் எந்த அளவுக்கு நம்முடைய வெற்றிக்காக வேர்வை சிந்த உழைத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு முறையும் நான் நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய கட்சி அங்கீகாரம் பெற வேண்டும், இந்த மக்கள் தலைமுறை வேண்டும் என்பதற்காக நம்முடைய வெற்றிக்கு ஒவ்வொரு முறையும் அண்ணன் எம்ஆர்கே அவர்கள் தீவிரமாக சுற்றுச்சூழல் பணியாற்றி வருகிறார். அன்பார்ந்த தோழர்களே, சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் வெற்றி பெற்றால் எப்படி திமுகவுக்கு உதயசூரியன் சின்னம் சொந்தமாக இருக்கிறதோ, அதை போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்று சொந்தமாக ஒரு சின்னம், பானை சின்னம் கிடைத்துவிடும். அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பாதுகாக்கவும், சிறுத்தைகள் சொந்தமான சின்னத்தை பெறவும் உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே அளிக்க வேண்டும் என்று கேட்டு, இந்த பகுதியிலே உயர்மின் விளக்கு அமைக்க 10 லட்சம் ரூபாய், பேருந்து நிறுத்தம் அமைக்க 10 லட்சம் ரூபாய், கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க 14 லட்சம் ரூபாய், மாணவர்களுக்கு பர்னிச்சர் டேபிள் சேர் வாங்குவதற்கு 5 லட்சம் ரூபாய் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து 39 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் எம்ஆர்கே அவர்களின் நிதியிலிருந்து 4.5 கோடி ரூபாய் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. 50 லட்சம் ரூபாய் வரகூர்பேட்டை முதல் ஜெயங்கொண்டப்பட்டிடம் வரை தார் சாலை, 1,09 லட்சம் ரூபாய் ஆதி திராவிட நிலத்துறையின் கீழ் 6 வகுப்பறை கொண்ட கட்டிடம், மாநில நிதி மத்திய நிதியின் கீழ் 1 கோடிக்கு மேல் நலத்திட்ட பணிகள் என்று இந்த பகுதியிலே மாண்புமிகு அண்ணன் அவர்களின் கருணை உள்ளத்தோடு பல நலத்திட்டங்கள் நிறைவேறியிருக்கின்றன என்பதை எண்ணி பெருமைப்படுகிறோம். மேலும் மேலும் நமக்கு நல்லது செய்ய அண்ணன் காத்திருக்கிறார், நம்மை தேடி வந்திருக்கிறார். அவருக்காகவும் உங்களுக்காகவே உழைக்க உறுதி எடுத்துக் கொண்டு இந்த களத்திலே கிடக்கிற எனக்காகவும் உங்கள் பொன்னான வாக்குகளை, முன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் என்று கேட்டு
சின்னம் வண்டி நிறுத்துவா. இந்த பெரிய பானை வந்து கொஞ்சம் முன்னாடி வர சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி மறவாதீர்கள். இந்த வண்டிக்கு முன்னாடி வரணும். பானை சின்னத்தில் வாக்களிக்க தவறா. சொல்லிட்டு சுவாமி சகஜானந்த உங்களுக்கு முன்னாடி இந்த பெரிய பானை போட்டு வளையூர் கிராமத்தை சேர்ந்த பஞ்சாயத்தார்களுக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, சரி. நமது சின்னம் வண்டி 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 தம்பி வண்டி பொறுமையா தம்பி வெளிச்ச வண்டி கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. 63 ஆண்டுகளாக சுவாமி சகஜானந்த நற்பணி மன்றத்தை சிறப்பாக நடத்தி வருகின்ற சுவாமி சகஜானந்த நற்பணி மன்றத்தாருக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வண்டியை மூவ் பண்ணுங்க. ரைட் டைம் பண்ணுங்க. இன்று பிறந்த நாள் காணும் இந்த தம்பிக்கு மூவ் பண்ணுங்க. நிவாஷினி வாழ்த்துக்கள் 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 பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வேங்கையின் மைந்தரன் எம்ஆர்கேபி வாழ்க வேங்கையின் மைந்தரன் எம்ஆர்கேபி வாழ்க. செல்லி முருகன் அவர்களுக்கு நன்றி. எம்ஆர்கேபி வாழ்க. குணபாலன், சரவாணன், எழில், திருநாராயணன், அன்புச்செல்வன் உள்ளிட்டோருக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெயவகன் அவர்களுக்கு நன்றி. நமது சின்னம் பானை சின்னம், நமது சின்னம் பானை சின்னம், வெற்றியின் சின்னம் பானை சின்னம், நமது சின்னம் பானை சின்னம், நமது சின்னம் பானை சின்னம், அண்ணன் திருமாவின் சின்னம் பானை சின்னம்.